திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பான விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டதை எதிர்த்து கோயில் நிர்வாகம் மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த நிலையில் மதுரை அமர்வில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றம் கோயில் தரப்பின் மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு ஏற்றது இல்லை என்று மனுதாரர் தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி கூற கேட்கலாம். மாரிச்சாமி வணக்கம். என்னென்ன வாதங்கள் கோயில் தரப்பிலிருந்தும் மனுதாரர் தரப்பிலிருந்தும் வைக்கப்பட்டு வருகிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். மலை உச்சியில் தீபமேற்ற வேண்டும் என்பது தொடர்பான அந்த மேல்முறையீட்டு வழக்கு இந்த மேல்முறையீட்டு வழக்கு இன்று மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் இரு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் காலையிலிருந்து வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் அரசு தரப்பில் அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் வாதத்தை முன்வைத்திருந்தார். அதில் அந்த தூணானது அவர்கள் மலை உச்சியில் ஒரு தூண் இருக்கிறது, அதில் தீபமேற்ற வேண்டும் என குறிப்பிடுகிறார்கள். அந்த தூணானது பழமையானதாக இருக்கலாம். தூண் எத்தனை ஆண்டுகள் பழமையானது, ஆனால் எத்தனை ஆண்டுகள் பழமையானது என்று கூட தெரியவில்லை, அதற்கான ஆவணங்கள் இல்லை என வாதத்தை முன்வைக்கிறார். இது தீபமேற்று வழக்கத்திற்கான தீர்ப்பா இல்லை சொத்துரிமைக்கு தொடரப்பட்ட தீர்ப்பா என்பது புரியவில்லை எனவும் கேட்கிறார். அதுபோக ஒரு உத்தரவு மூலம் சொத்துரிமை தொடர்பான வழக்காக மாற்ற முயற்சி நடைபெறுகிறது என கூறுகிறார். அதுபோக தனி நீதிபதி தனது உத்தரவு ஏற்கனவே உள்ள பழக்க வழக்கப்படி மலை உச்சியில் தீபமேற்ற வேண்டும் என்றும் அதற்கு போலீசார் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கிறார். ஏற்கனவே மலை உச்சியில் தீபமேற்றியதற்கான ஏதேனும் ஆதாரம் எதுவும் இருக்கிறதா என கேட்டிருக்கிறார். அதுபோக எந்த வகையிலும் மனுதாரர் மனு ஏற்கத்தக்கது அல்ல, யார் கோயில் உரிமையாளர், யார் கோயில் பொறுப்பாளர், கோயில் நிர்வாக பொறுப்பு யாருடையது, இந்த அடிப்படைகளை அசைத்து பார்க்கும் வகையிலான தீர்ப்பாக இருக்கிறது என கூறியிருக்கிறார். அரசாங்க சொத்தில் தனி நபர் உரிமை கோர இயலுமா, அதற்கு சட்டம் இடமளிக்குமா, தனிநபர் தீபமேற்ற உத்தரவிட தூண் அவர்களது சொத்து இல்லை எனவும் அவருடைய வாதத்தை வைத்திருந்தார். அதுபோக மனுதாரர் இந்த வழக்கின் அதாவது பிரதான வழக்கின் மனுதாரர் ராமரவிக்குமார் அரசபாண்டியன் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் தனது வாதத்தை முன்வைத்து வருகிறார். தற்பொழுது இந்த மனுதாரர்கள், அதாவது இந்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என வழக்கறிஞர் ஸ்ரீராம் அடிப்படை, அதாவது இதில் முதன்மையான வழக்கின் மனுதாரர் ராமரவிக்குமார் மற்றும் அரசபாண்டியன் தரப்பில் கூறி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.